தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற சப்ஜெக்ட் வேதத்தினுடைய உபதேசம், த டாக்ட்ரைன் ஆஃப் பைபிள். அதில் மூன்றாவது பகுதி ரெவலேஷன், இன்ஸ்பிரேஷன், இலுமினேஷன். வேத வாக்கியங்கள் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே வேத வாக்கியங்கள் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். அப்போ இதிலேயே அந்த 3 காரியமும் வருது. வேத வாக்கியங்கள் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது, ரெவலேஷன். தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, இன்ஸ்பிரேஷன். எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக, இட்ஸ் த இலுமினேஷன். எஸ், அப்போது ரிசல்ட் ஆஃப் இலுமினேஷனை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ரிசல்ட் ஆஃப் இலுமினேஷனில் தொடர்ந்து வெளிச்சத்தினுடைய விளைவு, வெளிச்சம், தட்ஸ் த என்லைட்டன்மென்ட், வெளிச்சம். அந்த வெளிச்சத்தினுடைய விளைவு நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம், நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம். உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். உன் கண் மீன்ஸ் விஷன். தேவனுடைய காரியங்களை நம்ம கேட்டு அப்சர்வ் பண்ணி அதை தியானித்து அதுக்கு நமக்கு தேவன் கொடுக்குற வெளிப்பாடுகள். ஆமென். ஆயத்தம் பண்ணினதை கண் காண வைப்பார், காது கேட்க வைப்பார். அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கணும், தேவன் நம்ம இடத்துல ஏதோ பேச விரும்புகிறார், நம்ம இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி இதன்படி நடக்க வைக்க விரும்புகிறார். ஆமாம். அப்போ அந்த இன்ஸ்பிரேஷன் பகுதியில் நம்ம சரியாக இருக்கும்போது நமக்குள்ளேருந்து அந்த இலுமினேட் வருதான்னு பார்க்கணும். ப்ராப்பராக வருதா, வேதத்தின்படி வருதா, இல்லை கர்த்தர் ஒன்று சொன்னால் நான் ஒன்று செய்கிறேனா, வேதத்தில் ஒன்று இருந்தால் நான் ஒன்று செய்கிறேனா, என் இஷ்டத்துக்கு ஒன்று செய்கிறேனா, அதை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்போ இன்றைக்கும் கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஸ்ட்ரென்தன்ட், கிறிஸ்தவர்கள் பலப்பட்டவர்கள். இதுதான் தலைப்பு. கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஸ்ட்ரென்தன்ட். ஆமென். அப்போது அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். இது இனிஷியல். ஆமென். நம்ம ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும்னா, பலமாக இருக்கணும்னா, நம்ம பேசிக்லேருந்தே நம்ம வளர கற்றுருக்கணும். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். If so be ye have tasted that the Lord is gracious. இதா வருமா? இல்லையே. 2ஆம் வசனத்தை போடுங்க. 2ஆம் வசனம் இங்கிலீஷில் போடுங்க. 2ஆம் வசனம் இங்கிலீஷில். And newborn babes desire the sincere milk of the word, that ye may grow thereby. இங்கிலீஷில் 2 வரும், தமிழில் 3 வரும். சரியா? ஆமாம். A newborn babes desire the sincere milk of the word, that ye may grow thereby. 3ஆம் வசனத்தை திருப்பி போடுங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சைகளாக இருங்கள். ஸோ that desire means வாஞ்சை. கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஸ்ட்ரென்தன். எப்படி அவங்க ஸ்ட்ரென்தன் ஆகுறாங்க, எப்படி அவங்க பலப்படுறாங்க? அவங்க இளம் பிராயத்திலே சபைக்கு வந்த நாட்களிலேயே, குறிப்பாக இன்றைக்கி சிறு பிள்ளைகள் வேத வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால், அவங்களுக்கு அந்த சண்டே கிளாஸில் அது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அது பிள்ளைகள் அதில் வளர்கிறாங்க. ஆமென். அவங்க வளர்ந்து அந்த ப்ராக்டிஸில் வளர்கிறாங்க. சபைக்கு ஒரு முதிர் வயதில் சபைக்கு வந்தாலுமே நாமும் குழந்தைய போல தான், அந்த வசனம் நமக்கும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவங்களுக்கு எப்படியோ அப்படியே தான். அப்போது அதில் நமக்கு ஆக மொத்தத்தில் இங்கேயும் வாஞ்ச, அங்கேயும் வாஞ்ச. இந்த வாஞ்சை தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளை பலப்படுத்தும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிசையர். வார்த்தையில் வாஞ்சை என்பது ஒரு ஆழமான ஏக்கத்தை குறிக்கிறது. ஆமென். டிசையர் மீன்ஸ், சங்கீதம் 38:9, ஆண்டவரே என் ஏக்கங்களெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. படிங்க. சங்கீதம் 38:9. ஆண்டவரே என் ஏக்கம் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருப்பதில்லை. லார்ட், all my desire is before thee and my groaning is not hid from thee.
பார்த்தீங்களா? மை க்ரோனிங், என்னுடைய பெருமூச்சு, என்னுடைய தவிப்பு. இந்த டிசைர் வந்துட்டனாலே ஒரு தவிப்பு வரும். ஐயோ இந்த வார்த்தையின்படி ஜீவிக்கலையே, இந்த வார்த்தையின்படி நடக்கலையே, இந்த வார்த்தை எனக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு, இன்னும் நான் சரியாக அதுக்குள்ளே வளரலையே, இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு இன்னும் நான் அப்படி தான் குழந்தைய போல தானே இருக்கிறேன். டிசையர், வாஞ்சை வரணும், ஒரு வாஞ்சை வளரணும். குழந்தை ஒரே பாலின் மேலேயே நோக்கமாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் எதுக்கு போவோம்? அது அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த ஸ்டெப் அது எதுக்கு போவோம்? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அது எதுக்கு போவோம்? கொஞ்சம் திடமான ஆகாரத்துக்கு போவோம். படிப்படியாக அப்படி திடமான ஆகாரத்துக்கு போவோம். அப்புறம் தான் பலமான ஆகாரத்துக்கு போவோம். அதே மாதிரி தான் அந்த வாஞ்சை, அது கேட்கும், எனக்கு அது வேணும், அது வேணும் வேணும் கேட்கும் அந்த வாஞ்சை. அதே போல தான். அப்போ வேதம் சொல்லுகிறது போல அவருடைய 15ஆம் வசனத்தை வாசிங்க. 38ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே. அப்போ கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் எனக்கு ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அப்போ அந்த வாஞ்சியாக இருக்கிற பிள்ளைகள் காத்திருந்து ஜெபிக்கணும். உங்கள் ஏக்கத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். உங்களுடைய ஏக்கங்களெல்லாம் ஆண்டவருக்கு, என் ஏக்கங்களெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, எனக்கு சொல்ல தெரியல ஆண்டவரே, என்ன வாஞ்சை இருக்குது, எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு எப்படின்னு உங்கள்கிட்ட சொல்ல தெரியல, ஆனால் இந்த வாஞ்செல்லாம் இருக்குது, இந்த விருப்பம்லாம் இருக்குது, இது எனக்கு நீங்கள் செய்யணும், இது எனக்கு பண்ணணும். இப்படி இது வந்து நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். இது நிச்சயமாக செய்வார். இது வந்து உண்மை. எனக்கெல்லாம் அப்படி நடந்திருக்கு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவ வாழ்க்கையிலேயே அந்த ஏக்கம் வாஞ்செல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் வந்து அறிஞ்சிருக்கிறார். ஆமென். ஆத்மா தான் அப்படி சொல்லும், ஏக்கமெல்லாம் நமக்கு தெரியும், நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறார்ல, நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் எனக்குள்ளே இருக்குது, நன்மை செய்வதோ என்கிட்ட இல்லை, நிர்பந்தமான மனுஷன் நான். இதெல்லாம் ஏக்கம், இதெல்லாம் வாஞ்சை, இதெல்லாம் விருப்பம், டிசையர். இதெல்லாம் ஒன் ஆஃப் த டிசையர். இதை கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணுவார். இதை கர்த்தர் நெக்லெக்ட் பண்ண மாட்டார். கர்த்தர் இதை உங்களை தூக்கி எறிய மாட்டார். எத்தனை முறை நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் நின்னாலும் எத்தனை முறையும் கர்த்தர் இந்த காரியத்தில் உங்களை விசாரிக்கிறவராக இருப்பார். உண்மை. அப்போ 21, 22 வசனத்தையும் படிங்க. 21, 22. கர்த்தாவே என்னை கைவிடாதையும், என்னை கைவிடாதையும், என் தேவனே, என் தேவனே, எனக்கு தூரமா. இதுக்கப்புறம் பாருங்க, இந்த காரியங்கள் நடக்க 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 இன்னும் உங்களுக்குள்ள டிசையர் வந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் கர்த்தர் இடத்துல க்ளோஸாக போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ தைரியமாக சொல்லுவீங்க, என்னை கைவிடாதையும், என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன துன்ப நேரத்திலும். அல்லேலூயா. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன துன்ப நேரத்திலும். ஆமென். கருத்தா விசாரித்து என்னை கனிவோடென்றும் நடத்திடுமே. அப்படிதானா? ஆமென். கனிவோடு என்னை நடத்தும். ஆமென். எத்தனை சும்மா 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 ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்குறது? சும்மா சும்மா அப்படி வரவே வராது. அதாவே என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும். 22. என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே, என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். நாளுக்கு நாள் அந்த காரியங்களில் ஒரு தாமதம் நடக்க 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 ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் தீவிரிக்கிறத கர்த்தர் பார்ப்பார். அது ஒரு டிசையர். ஆமென், ஆமென். அது ஒரு டிசையர், அது ஒரு வாஞ்சை. எந்த அளவுக்கு வாஞ்சியாக இருக்கீங்கன்னு பார்ப்பார். குழந்தையை போல் வாஞ்சியாக இருக்கீங்களா? ஆகாரத்து மேலே குழந்தை அப்படி வாஞ்சியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த அழுது இருக்கும். அந்த ஃபீடிங் பாட்டில் கொடுத்த உடனே பாருங்கள், அது எப்படி வாங்கி அது வாயில் வச்சு எப்படி அது அப்படி அந்த மாதிரி ஒரு வாஞ்சியை நீங்கள் யாருக்கையும் பார்க்க முடியாது. 10 நாள் பட்டினி போட்டு ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுத்தா கூட அப்படிப்பட்ட வாஞ்சியெல்லாம் பார்க்க முடியாது. அஸ் த ரியல் ஒன் தர்ஸ்ட். குழந்தையை போல. ஆமென். களங்கமில்லாத ஞானப்பால். களங்கமில்லாத ஞானப்பால்னா என்னது? இஸ் த வேர்ட். வார்த்தையில் களங்கம் இல்லை. இந்த வார்த்தை சத்தியம். இதை கை கொள்வதனால ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டா அந்த வார்த்தையில் நிற்கிறோம், அந்த வார்த்தையில் தாங்கும்படியாக கெஞ்சிரும். இந்த வார்த்தை என்ன தாங்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி என்ன நடத்தும். இந்த வார்த்தையை பேசிட்டீங்க, இந்த வார்த்தை எனக்குள்ளே நான் அப்படியே உருவாக்கி வச்சுருக்கிறேன். பேசியிருக்கிறீங்க, நிச்சயமாக செய்வீங்க. இட்ஸ் அ டிசையர். ஆமென். இந்த வாஞ்சையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் சோர்ந்து போயிடக்கூடாது. சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கூட படிங்களேன். சங்கீதம் 63ஆம் வசனம் 1ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இந்த வாஞ்சை
நாளுக்கு நாள் ஒரு பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வரும். அதிகாலமே தேடுகிறவர்கள்ட்ட ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குங்க, நிச்சயமாக இருக்கும். அவங்க லைஃப்பில் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். அதிகாலமே தேடுறாங்க பார்த்தீங்களா, ஏர்லி மார்னிங் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை தேடுறாங்கன்னா அவங்க க்ளோஸ் இன்டிமேஸாக கர்த்தரோட இருப்பாங்க. அவங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பிணக்கம் இருக்கும். தேவன் அவங்கள கேட்காம எதுவும் செய்யவே மாட்டார். இதுதான் உண்மை. அதிகாலமே உண்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை பார்த்தீங்களா. ஆத்துமா எங்க இழுத்துருச்சு பாருங்க மாம்சத்தை. நீ என்ன பிடிவாதம் பிடிச்சிட்டு கிடக்குற, வா இங்க, இழுத்துரும், மாம்சத்தையும் வாஞ்சிக்க வச்சிரும். புரியுதா? ஆத்துமா வாஞ்சிக்கிறது மாத்திரமில்லை, அது தேடுறது மாத்திரமில்லை, தூங்கி விடுற மாம்சத்தை என்ன பண்ணும், நானே உற்சாகமாக இருக்கிறேன், உனக்கு என்ன தூக்க வேண்டி கிடக்கு, வாங்க போடு முட்டிக்கால். மாம்சம் தன்னால் கீழ்ப்படியும். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம். இதை கீழே இருந்து மேலே படித்து பாருங்க. மாம்சம் பலவீனமானது, ஆவி இழுத்துரும். ஆமாம், என்னை இழுத்துக்கொள்ளும், உன் பின்னே ஓடி வருவேன். என்னை எழுப்புங்க, காலையில் தட்டி எழுப்புங்க, நான் செபிக்கிறேன் சொல்லும். தூங்கிடுறேன், என்னை தட்டி எழுப்புங்க. அப்படி தட்டி எழுப்பும் தூங்குற கோஷ்டிலாம் இருக்குது, அது வேற. ஆமாம், அலாரம் வச்சு விடுங்க, எழுப்பி விட்டுருங்க, நான் ஜெபிச்சிடுறேன். அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு குப்பர் அடித்து படுக்கிற கோஷ்டிலாம் இருக்குது. ஆமாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது மாம்சம்லாம் வேற. ஆத்மாவையும் டம்மி பண்ணிடுது, மாம்சத்தையும் டம்மி பண்ணிடுறாங்க. அப்போ என்ன யூஸ்? எப்படி அந்த வாஞ்சை வரும்? குழந்தை போல் உங்கள் ஒரு இன்னசென்ஸியாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. உங்களுக்குள்ளே குறுக்கூடு நிறையா வந்துடும். ஆண்டவர்கிட்ட பேசுகிறதுக்கே உங்களுக்குள்ளே இது என்ன வந்துடும், ஏவாள் ஆதாமை போல் ஒரு குறுக்கூடு மைண்டு வந்துடும். பேசுகிறதுக்கே ஒரு ஷை வந்துடும். அது பிசாசு கொண்டு வர ஷை. துணிஞ்சு எந்த பிள்ளைகள் தன் தகப்பனிடத்தில் தைரியமாக பேச முடியலையோ, எந்த பிள்ளைகள் தகப்பனிடத்தில் ஃப்ரெண்ட்லியாக பேச முடியலையோ, நல்லா பேசிகிட்டு இருக்கிற பிள்ளைகள் தகப்பனிடத்தில் டிஸ்டன்ஸ் வைக்கிறாங்களோ, கேர்ஃபுல். அந்த பிள்ளைகள் வேறு ஏதோ ஒரு காரியத்தில் மாட்டிகிட்ருக்கு. அது தெரிஞ்சு தகப்பன்மார்கள் தாய்மார்கள் என்ன செய்யணும்? இது உண்மை. உங்களை விட்டு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுறாங்கனாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும், சம்திங் இஸ் தேர், ஏதோ ஒன்று நடக்குது. ஆமாம், இந்த வேதத்திலிருந்து தான் நான் சொல்லுகிறேன். அதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் கேட்குறார். டிசையர், ஆண்டவருக்கு வாஞ்ச இருக்குது, ஆண்டவருக்கு வாஞ்ச இருக்குது. ஆண்டவருக்கு ஆதாம் தப்பு செஞ்சானா தப்பு செய்யலையான்னு தெரிஞ்சது தெரியல, அப்புறம் கதை. டிசையரோட கேட்குறாரா இல்லையா? மை சோல், மை பிரீத், மை சன், மை டாட்டர், மை போன், மை பிளட். டிசையர். ஆமென். என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமென். என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலுமே பார்க்க ஆசையாக இருந்து வல்லமையையும் வல்லமையையும் கண்டேன். என் ஆத்துமா உண்மையிலே தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. மாம்சத்தையும் அதில் கர்த்தர் இழுக்க வைக்கிறார். சரி, இப்போ வேதம் சொல்வது போல, இட் இஸ் ஆல் பீயிங் பாடி அண்ட் சோல். He yearned for God's satisfying presence. 5வது வசனத்தை படிங்க. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல. My soul shall be satisfied as with marrow and fatness, and my mouth shall praise thee with joyful lips. Hallelujah. இந்த டிசையர் இப்போ எங்கே வந்துடுது பார்த்தீங்களா? அவங்க ஆத்மாக்குள்ளே போய் உங்கள் சரீரத்தை இழுத்து, அடுத்தது என்னது? நினத்தையும் கொழுப்பையும் என்னது? ஃபேட்னஸ். பால் குடிச்சிட்டு இருக்கிற பிள்ளை இப்போ ஃபேட்னஸ் ஃபுட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஃபேட்னஸ் ஃபுட்னா என்னது? நியூட்ரிஷன் ஃபுட்டு. நியூட்ரிஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, சத்தான ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, என்ன சொல்கிறாங்கல்ல? இப்போ அதுக்குள்ளே அந்த குழந்தை இப்போ அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகுது. அப்போ சாப்பிட்றது தான் சாப்பாடு பிள்ளைகள்.
இப்போ சாப்பிட்றாங்க பாருங்கள், அதுதான் அந்த எலும்புக்குள்ளே போய் அவங்கள பலப்படுத்தி வைக்கும். ஆமாம், பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இப்போல்லாம் என்னடா சாப்பாடு, நாங்கள் அப்போ சாப்பிட்டோம் பார், அந்த சாப்பாடு தான் எங்களை இன்றைக்கி நிற்க வைக்கும். அது உண்மை, அது உண்மை, உண்மை. ஓகே, அப்போ 42ஆம் சங்கீதம் 1-2 வாசம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அடுத்தது, என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில வந்து நிற்பேன். டிசையர் பார்த்தீங்களா, அந்த வாஞ்சை பார்த்தீங்களா, அடுத்து அவங்களை எங்கே கொண்டு போகுது பார்த்தீங்களா. எப்பொழுது வந்து நிற்பேன். ரொட்டீன். ஒரு நாள் மாத்திரம் ஜெபிச்சா போதாது, ஒரு நாள் மாத்திரம் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாக இருந்தால் போதாது, ஒரு நாள் மாத்திரம் ஆவியில் நிரம்பி ஃபுல்னஸாக இருந்தால் போதாது. எப்போவுமே எப்பொழுது நிற்பேன், எப்பொழுது அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நிற்பேன், எப்பொழுது அவருடைய முகத்தை தரிசிப்பேன், எப்பொழுது அவருடைய சாயலால் திருப்தியாவேன். ஆமென். இயேசு இந்த சீஷர்களுக்கு அடிக்கடி செய்தார். எப்போவும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவங்கள எப்போவுமே இயேசு முகமுகமாக பார்த்தாங்க, முகமுகமாக சாப்பிட்டாங்க, கொண்டாங்க, எல்லாம் பேசினாங்க, ஊழியத்துக்கு போனாங்க. ஆனால் சில வேளைகளில் ஆண்டவர் எங்கே கூட்டி போயிடுறாரு, அவங்கள தனிமையில் கூட்டி போயிடுறாரு. கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு முன்பாக டிரான்ஸ்ஃபார்ம் மறுரூபமாகிறார். ஆமென். அதுதான் நம்ம சபையிலையும் செய்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தில் அபிஷேக கூட்டம், காத்திருப்பு கூட்டம், இதெல்லாம் நம்ம என்ன ஆகுறோம்னு நினைக்கிறீங்க? டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. எத்தனை பேருக்கு அது தெரியுதுன்னு தெரில, எத்தனை பேர் அதில் மாற்றப்படுறீங்கன்னு தெரியல, எத்தனை பேருடைய டிசையர் அதில் ஃபுல்ஃபில் ஆகுது தெரியல. எப்பொழுது தேவ சமூகத்தை வந்து நிற்பேன். அதான் சர்ச்சில் ஒரு காரியம் அனௌன்ஸ் பண்ணிட்டா எப்போ அது வரும், எப்போ நிற்பேன், எப்போ அங்கே போய் நிற்பேன், எப்போ அதை செய்வேன், எப்போ அதில் எனக்கு பங்கு இருக்கும், அந்த கூட்டத்தில் எனக்கு அந்த கூட்டத்தினுடைய பங்கு எப்போ எனக்கு வரும். ஆமென். அதுக்குன்னு ஒரு பங்கு வச்சுருக்கார் கர்த்தர். உண்மைதானா? ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் ஆமென், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலேருந்து வாசி. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இல்லை ஜான் 4:1 இல்லை, யோவான் 4, மன்னிக்கவும். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேக பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே ஆமென். இந்த டிசையரோட ஸ்டெப்பை பாருங்கள். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். சமாரியா மேலே ஒரு வாஞ்சை. சமாரியானாலே அது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு 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 பட்டணம். யாரோடும் கலக்க மாட்டாங்க. யூதர்கள் சமாரியரோட கலக்கவே மாட்டாங்க. அவங்கள ஏளனமாக நினைப்பாங்க, சீப்போன்னு தான் நினைப்பாங்க. அவங்களெல்லாம் அவங்க கிட்டே வரமாட்டாங்க. அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க, இவங்கெல்லாம் இழிவானவங்க தான் நினைப்பாங்க. அந்த பட்டணத்துக்கு வருகிறார். அங்கே உள்ள சீகார் என்கிற பட்டணத்துக்கு வருகிறார். என்னப்பட்ட ஊருக்கு வருகிறார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். ஆமென். பீயிங் wearied. ஆமென். இதுக்கு இன்னொரு பதமும் இருக்கிறது. இது என்ன சொல்றது, wearied. அது இல்லைனாக்கா என்ன சொல்றது, டயர்டு. இன்னொரு பதம் வருகிறது டிசையர், வாஞ்சை. அது கூட எடுத்துக்கலாம். இயேசு பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் ஆத்துமானு பார்த்தோம்ல, அப்படி ஒரு கதறுதலோடு ஒரு தாகத்தோடு இந்த மெஷர் உங்களுக்கு போக 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 கூடிக்கிட்டே இருக்கும்.
குறையக்கூடாது, குறையவே கூடாது. ஆள் இருக்காங்க இல்லை. இங்கே எத்தனை ஆள் இருந்தது? எத்தனை ஆளுக்காக போய் நிற்கிறார் கர்த்தர் சொல்லுங்கள்? ஒரே ஆளுக்காக தான், ஒரே ஆளுக்காக தான். ஒரு கூட்டம் நடத்துகிறீங்களா, ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறீங்களா, ஆண்டவர்கிட்ட கேட்பிக்கணும், இதில் எனக்கு ஒரு ஆத்மா வேணும். நீங்கள் அந்த ஒரு ஆத்மாவை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவர் ஒருவனை அல்லவா தெரிந்து கொண்டார், பின்ன ஏன் ஒருவனை தெரிந்து கொண்டார்? தேவ பக்தி உள்ள சந்ததிகளை பெரும்படியாகத்தானே. தேவ பக்தி உள்ள சந்ததிகள் அந்த ஒருத்தம் பெற்றுடும். அந்த ஒருத்தம் போதும் ஆண்டவருக்கு. ஒரு ஆதாம் போதும், ஒரு ஏபால் போதும், ஒரு மோசே போதும், ஒரு எலியா போதும், ஒரு எலிசா போதும், ஒரு எரேமியா போதும், ஒரு ஏசையா போதும், ஒரு ஜோஷுவா போதும். புரியுதா? ஒரு தாவீது போதும், ஒரு சாலமோன் போதும், ஒரு பவுல் போதும். 14 நிருபத்தை எழுதிட்டானே, 14 நிருபம் புதிய ஏற்பாட்டில் எழுதிட்டானே. ஒரு இயேசு போதும், இயேசு போதுமே. ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் ஒருத்தன் போதும் உண்டவரே உங்களுக்கு சொல்லி பாருங்களேன். ஆமென். என்னை கொண்டு செய்யும் ஆண்டவரே, என்னை கொண்டு செய்யும். அந்த ஆண்டவருக்கு தெரியும் எதுக்காக அங்கே போயிருக்காருன்னா, ஒரு ஆத்மா. இந்த ஒரு ஆத்மாவை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு ஆத்மாவை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஆமென். சபையிலலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாக்கள்லாம் வந்து இன்றைக்கி எப்படி பழுகி இருக்கிறாங்கங்கிறதுல நம்ம பார்க்குறோம். ஆமென். அப்போ அது கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாக இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். டிசையர், நல்லா கவனிங்க, தண்ணீர் மொள்ள வந்தாள். நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அவளுடைய ஆத்மா கதறி வருகிறதை இயேசு இளைப்படைந்தவராய் பார்த்தார். சபையில் உட்கார்ந்து இருக்கும் போதே கண்டுபிடிச்சிடுவாங்க ஊழியக்காரங்க, இவங்களுக்குள்ள என்ன இருக்குது, இவங்களுக்குள்ள இந்த வாஞ்சை இருக்குது, இவங்களுக்குள்ள இந்த டிசைர் இருக்குது, இவங்ககிட்ட இந்த காரியத்தை சொல்லுவோம், இவங்ககிட்ட இந்த காரியத்தை கொடுப்போம், எப்படி செய்கிறாங்க பார்ப்போம், இவங்க என்ன செய்கிறாங்க பார்ப்போம். அதை வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க. சரியாக அதே ட்ராக்கில் வந்தாங்கன்னா சக்ஸஸ். சரியாக அதே ட்ராக்கில் அவங்க வந்தாங்கன்னா சக்ஸஸ். அவங்க ட்ராக் மாறும்போது தான் எல்லாமே மாறுது. யூதாஸ் ட்ராக் மாறும்போது தான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாக அந்த பாத்திரமே மாறிடுது. இல்லை, டோட்டலே மாறிடுது. கர்த்தர் போட்ட பிளானே மாறுது. அப்படி மாறுமா பாஸ்டர்? மாறும், மாறும், மாறும். பிளான் மாறும். அது நம்ம மூலமாக தான் மாறும். நம்ம தான் அதை இக்னோர் பண்ணவும் கூடும், டிசையராக போகவும் நமக்கு ரைட்ஸ் இருக்குது. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். வெடிப்புள்ள தொட்டியை, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு என்று தெரிந்து கொண்டார்கள். தண்ணி நிற்கிற நல்ல தொட்டியாகிய என்னை விட்டு விட்டார்கள். அப்போ இந்த 2மே யார் சாய்ஸ் கொடுக்குறாரு? கர்த்தர் ஜனங்களுக்கு தான் கொடுக்குறாரு, நம்மகிட்ட தான் கொடுக்குறாரு. நீ சூஸ் பண்ணு. ட்ரீ ஆஃப் லைஃப், ட்ரீ ஆஃப் நாலேஜ், 2மே யார் கையில் கொடுத்தார்? ஆடம் கையில் கொடுத்தார். ஆனால் சொல்லும் போது கர்த்தர் ஞானமாக சொல்லுவார், ஸ்பிரிச்சுவலில் பேசுவார். அந்த அர்த்தத்தை புரியறதுக்கு உனக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஞானோந்தரிய இருதயம் உள்ளவனா நீ மாறுற வரைக்கும் கர்த்தர் அந்த டிசையரை மட்டும்தான் உனக்குள்ள வச்சுருப்பார். நீ லைக் அ பேபி மாதிரி தான் இருக்கணும். பால் குடிக்கிறேன்னா பாலை தான் குடிக்கணும். பால் குடிக்கிற பிள்ளை எனக்கு 1/2 கிலோ மட்டனை கொண்டு வான்னு கேட்கக்கூடாது. அப்போ அது விசித்திர ஜந்து. கரங்களை வைத்துங்க, அது விசித்திரமான ஆள், அது எங்கேருந்தோ வந்திருக்கு. புரியுதா? சின்ன பேபி வந்து எனக்கு 1/2 kg மட்டன் செஞ்சு கொடு மம்மி அப்படின்னு கேட்டால் என்ன செய்வீங்க? நீ பிள்ளையா பிசாசா கேட்பீங்களா இல்லையா? எப்படி இது கேட்குற? கேட்பீங்களா இல்லையா? ஆமென். தேவன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவார். இந்த பிள்ளை வளரட்டும், இந்த பிள்ளைக்கு பசிக்கட்டும், அடுத்தது நியூட்ரிஷன் கேட்கட்டும், ஃபேரக்ஸ் கேட்கட்டும், அமுல் கேட்கட்டும், அதெல்லாம் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில, லக்டோஜன் கேட்கட்டும், இப்போ என்ன கேட்கணும், பூஸ்டா ஆவினா இன்னும் தெரில. ஓகே,
அதெல்லாம் கேட்கட்டும், அது கேட்க தான் பார்ப்போம். அடுத்து இது கொடுத்தா குடிக்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன, வேறு ஒன்று வாஞ்சிக்குது. அது என்னது என்னது ஸ்மாஷ் ரைஸை ஸ்மாஷ் பண்ணி கொடுத்து பார்ப்போம். படிப்படியாக போகிறீங்கல்ல. தேவன் இப்படி தான் ஏவாளுக்கு ஆதாமுக்கு வச்சார். என்ன வச்சார்? ஹிடனாக வச்சார். என்ன வச்சார்? நீ தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியையும் சாப்பிடலாம், எல்லாத்தையும் சாப்பிடலாம். எல்லாத்தையும் சாப்பிடலான்னா இன்க்ளூடிங் ட்ரீ ஆஃப் லைஃப், எல்லாத்தையும் சாப்பிடலாம் எக்ஸப்ட் ட்ரீ ஆஃப் நாலேஜ். முன்னதான் விளக்குனார், அறிவு சம்பந்தமாக தேடி போய் மாட்டிக்காத, இதுதான் அர்த்தம். அறிவு சம்பந்தமான கனியை சாப்பிட்டு என்ன செய்யாத, உடம்பை கெடுத்துக்காத, வாழ்க்கையை கெடுத்துக்காத. ஆமென். எல்லாத்தையும் சாப்பிடு இன்க்ளூடிங் ட்ரீ ஆஃப் லைஃப். அது ஹிடன். அப்போ அது இவங்க ஆதாம் கேட்டிருக்கணும். ஒரு நாளில் கேட்பான்னு நினச்சார். என்ன நினச்சாரு? ஆதாம்கிட்ட என்ன நினச்சிருப்பார் ஆண்டவர்? ஒரு நாள், ஆண்டவரே எல்லாத்தையும் சாப்பிட சொன்னீங்க, நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே, ஏன்பா நீ சாப்பிடலை? எதுக்கு நீ சாப்பிடாமல் இருக்கிற? இல்லை ஆண்டவரே, தேவ குத்தமாக ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. எதுக்கு உனக்கு பயம்? ஆமென். பாருங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலேருந்து வாசி. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பலமான ஆகாரத்துக்குரிய ஸ்டேஜில் வந்தாலும் இன்னும் என்ன தான் குடிச்சிட்டு கிடக்கிறோம்? பால். ஆமாம், நிறையா ஃபீடிங் பாட்டில் கிறிஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க, ஸ்ட்ரென்தன் ஆகாமல். சபையில் வந்த உடனே சில பேருக்கு பால் குடிச்சிட்டோடனே பிள்ளை என்ன செஞ்சிடும்? நோய்ங்க தூங்கிடும், அப்படியே தூக்கம் வந்துடும். தூக்கத்தில் நிறைய பேர் செம கில்லடியாக இருக்காங்க. இப்படி இப்படி தூங்குறாள்லாம் இருக்குது, இப்படி இப்படி இப்படி. பாஸ்டர் பார்த்துடக்கூடாது, எல்லாம் தெரியுதுங்க. நீ எப்படி தூங்குறீங்க, எப்படி எடை போடுது, அதெல்லாம் தெரியுது. ஆமென், சோத்திரம். ஆமென். அது சில தாய்மார்களுக்கு, சில சகோதரிமார்களுக்கு சரீர பலவீனம், அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் நீங்கள் பயிற்சி வைக்கணும். சில பேருக்கு இந்த ஃபேன் காற்றுக்கு கீழே இருந்தால் வரும், ஏசி அடித்தா வரும். இதுக்கு தான் சில சபையில் ஏசியே போடுறதில்லை. ஆமாம், நல்லா வெந்து போய் இருக்கும்போது எப்படி இருக்கும்? நல்லா நம்ம இங்கே என்ன வச்சிடுறோம்? குழுன்னு வச்சிடுறோம். நல்லா ஏதேன் குளிர்ச்சியாக இருந்தது தோட்டம். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் இறங்கி வந்தார். ஆமென். பகலின் குளிர்ச்சியே இவங்களை எப்படி ஆக்கிடுச்சு? சொங்கி மாதிரி ஆக்கிடுச்சு. அப்படியே எப்போ பார்த்தாலும் அப்படியே நல்லா என்ன சொல்கிறது, ஒரு அலர்ட்டாக இருக்க வேண்டாமா? அடுத்தது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பலமான ஆகாரம். ஆண்டவரே, ஏன் இதை மறைச்சிங்க? எனக்கு சாப்பிட வேணுமே. அன்றைக்கி கேட்டாங்கல்ல, என்ன கேட்டாங்க? இந்த மண்ணாவே சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு, எங்களுக்கு என்ன வேணும்? காடை வேணும். என்ன வேணும்? காடை வேணும். அந்த காடையை கொடுத்தார். அந்த காடையை அவங்க ரத்தத்தோடு சாப்பிட்டது தான் கேடு. ரத்தத்தோடு ஒருவனும் புசிக்கக்கூடாது. கடந்த நாளில் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது பார்த்தோம். ரத்தத்தோடு ஒருவனும் எதையும் புசிக்கக்கூடாது. அப்போ அது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும்? அப்படி தான் சாப்பிடணும். இதுங்க அந்த காட்டு பசியில் இருந்து அப்படி சாப்பிட்டதுனால கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஓகே, அப்போ எல்லாத்துக்குமே ஒரு இது வச்சிருக்கிறார். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினால் நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும். இது ரொம்ப 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 முக்கியம். இது ரொம்ப 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 முக்கியம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானோந்தரியம் உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். பட் ஸ்ட்ராங் மீட். கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஸ்ட்ராங். எப்படி ஸ்ட்ராங்? ஞானோந்தரிய இருதயமாக மாறணும், ஞானமுள்ள இருதயமாக மாறணும். வெறும் வாஞ்ச மாத்திரம் இருந்தால் போதாது. But strong meat belongeth to them that are full of age. Full of age. Full of age என்னது? பூரண வயது உடைய, பூரண வயதுக்கு வரணும். Amen. Even those who by reason of use have their senses
exercised to discern both good and evil. நன்மை தீமை பகுத்தறியணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏன் ஆண்டவரை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஏன் நான் சாப்பிடக்கூடாது சொல்லுங்கள். இப்படி ஆதாம் கேட்பான்னு பார்த்தார். அதுக்குள்ளே பிசாசு முந்திடுச்சு. நீ அங்கேயா கேட்டுட்டு இருக்கிற, அங்கே உனக்கு பதில் வராது. அவர் சொல்லுவார், செய்ய மாட்டார். பிசாசு ஐடியா அப்படி தான். சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு ஏன்பா சொல்கிறாரு, கவனிச்சியா நீ? அங்கே குழப்பவாதி. எல்லாத்தையும் சாப்பிட சொன்னார். என்ன சொன்னார்? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படி அவனை போட்டு குழப்பி என்ன செஞ்சுட்டு சாப்பிட வச்சிருச்சு. சரி, அதுக்குள்ளே போகிறேன், போட்டோம். இப்போ யோவானுக்குள்ளே வாங்க, 4ஆம் அதிகாரம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். வசனத்தை சொல்லி படிங்க. 4:8 மன்னிக்கவும், 4:8 யோவான் 4:8. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். அப்போ நான் என்ன சொன்னேன்? சமாரியானாலும் என்ன சொன்னேன்? லோ மெஷர். சமாரியானாலும் என்ன சொன்னேன்? அமேன், லோ. அமேன், எஸ், லோ மெஷர்ஸ் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸ்பிரிச்சுவலில் மெஷர் இல்லாதவங்க, அளவு இல்லாதவங்க, லோ மெஷர். பட் அவருடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? தாகத்தோடு தண்ணீர் மொள்ள வருகிறது. நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. ஒரு குழந்தைக்கு தெரியும் தன் தாய் யார், தன் தகப்பன் யார். தேவ பிள்ளைய, பிரைஸ் காட், உனக்கு தெரியணும் உன் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் யார், அவங்க எப்படி நடத்துகிறாங்க, உன்னை எப்படி நடத்துனாங்க, அவனை எப்படி நடத்தி கொண்டு வர்றாங்க. அப்போ நீ அவங்கக்கிட்ட தனிமையில் இருக்கும்போது இந்த மாதிரி கேட்கணும். இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு ஏன் எனக்கு இப்படி வரல, எனக்கு ஏன் இப்படி நடக்குது. எங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. நான் பெருமைக்கு சொல்ல வரல, ஆச்சரியமாக இருக்கும். சில 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 பேரெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப கண்களில் கண்ணீர் வரும். இவ்வளவு தாளந்து கொடுத்துருக்கிறார் கர்த்தர், இவ்வளவு டேலண்ட்டு கொடுத்துருக்கிறார். இவங்க எதுக்கு இப்படி சில்லியான காரியத்தில் அதை இழந்து போயிடுறாங்க? எதுக்கு இப்படி சில்லியான காரியத்தில் எல்லாத்தையும் கொலாப்ஸ் ஆக்கி விட்றாங்களே? எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஆளாச்சே, எங்கேயோ வர வேண்டிய ஆளாச்சே, ஏன் இப்படி இருக்கிறாங்க? அதுக்காக நான் ஜெபிப்பேன். தெரியும், தெரியாமலாம் இல்லை. தெரியாதா என்ன? ஆண்டவருக்கு வந்து போகும்போது தெரியாதா? இதுங்க என்னைக்காவது நம்மகிட்ட கேட்குதா? இது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க கேட்குதா? ஒன்றும் கேட்க மாட்டேது. சொன்னேங்கிறதுக்காக எல்லாம் அப்படியே அட்டென்ஷனில் இருக்குது. பயந்து போய் தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தையும் கனியும் சாப்பிட்லாம், நன்மை தீமை அறியத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. நன்மை தீமைங்கிறதுல தானே குழப்பமே வருது. உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலனா கண்டுபிடிக்கிற கர்த்தர்கிட்ட கேட்கணும், இல்லை ஊழியர்கள்ட்ட கேட்கணும். நன்மை எது, தீமை எது, இது செய்யலாமா, இது செஞ்சால் நன்மையா, இது அலோவ் பண்ணலாமா, அலோவ் பண்ணக்கூடாதா, இது செஞ்சால் தீமை வருமா வராதா, நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. வெறும் நன்மை தான் வரும். தீமை செய்கிறவர் தேவனே அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டையும் தேவன் தான் வச்சிருக்கிறார். ரெண்டையும் தேவன் தான் உன்னை தந்திரத்தில் பிடிக்கிறதுக்காக வச்சுருக்கிறாரு. நீ ஞானோந்தரியமான இருதயம் உள்ளவனாக மாறணும்னு வச்சுருக்கிறார். நீ குழந்தையாக இருந்தால் உன்னை பாக்கெட்டில் தூக்கி வச்சுட்டு போயிடும் பிசாசு. அதனால தானே இன்றைக்கி சில பிள்ளைகளை பாருங்கள், எவ்வளவோ வயசு அந்த பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வந்தாலும் இன்னும் குழந்த மாதிரி தான் இருக்குது. எஸ், அவங்க சேஷ்டையெல்லாம் பாருங்கள், குழந்தை சேஷ்டையாக தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன். அது ஏன் அப்படி இருக்குது? இன்னும் அந்த ஞானோந்தரிய இருதயம் வரல, இன்னும் அந்த ஞானோந்தரியம் பக்குவம் வரல, அது பக்குவம் வரல. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலே கோவப்படாமல், அப்படிப்பட்ட பிள்ளைகளை கடிந்து கொள்ளாமல் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு கூடுமான வரையிலையும் ஆலோசனை சொல்லி நடத்துகிறோம். ட்ரூ, இது உண்மை உண்மை உண்மை. இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு அந்த பாரம் இருக்குது சபையில். பெரியவங்களை மட்டும் பாரம் இல்லை, பெரியவங்க மேலேயும் பாரம் இருக்குது, பெரியவங்க மேலேயும் பாரம் இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தால் சில சமயத்தில் ஒரு லிஸ்ட்டு கூடும். அப்படி டக்குன்னு ஜெபிச்சு டக்குன்னு அடித்து கடுத்த அந்த லிஸ்ட்டை நியூட்ரலில் கொண்டு வருவார். திடீர்னு பிசாசு ஒன்று ஒன்றா ஏற்றும் போது இங்கே பக்கு இப்போ 2, 3, 4 ஏறிட்டு வருது. ஹை பிபி ஏறுது, ஏற்றுது பிசாசு. ஏற்றி விட்றேன் பாரு, உனக்கு ஹை பிபி ஏற்றி விட்றேன் பாரு.
போ, 110, 120, 130 போ. சோத்துறான். என்னத்தையாவது பேசி என்னத்தையாவது போட்டு அடிச்சு ஓட்ட யாரை பயன்படுத்துது? அப்படி தான் தேவனுக்கு டெம்ப் பண்ணுறதுக்கு பண்ண வேலை தான் அந்த பிசாசு இந்த வேலையை செஞ்சுது. ஆனால் தேவன் எவ்வளோ சாஃப்டாக வந்து கேட்டார் பார்த்தியா, ஆடாம் நீ எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய்? இன்னும் சர்ப்பத்தோட மனைவி பேசிகிட்டு இருக்காளா? இன்னும் அங்கே தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கா? அதுதான் கேட்குறேன், எங்கே இருக்கிறாய்? உன் டென்ட்டில் இருக்கியா, உன் கூடாரத்தில் இருக்கியா, வேற எங்கே இருக்கிறாய்? இது ஒரு ஆழமான காரியம், ஆழமான காரியம். ஆவிக்குரியவர்கள் மாத்திரமே அறிந்து கொள்ளக்கூடியது. சில பேரண்ட் சில சிஸ்டர்ஸ்மார்களுக்கு சில பிரதர்ஸ்மார்களுக்கு நல்ல கிஃப்டை கொடுத்துருக்காங்க கர்த்தர். அவங்க க்ளீனாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, நல்லா தெரியுது அவங்க. இப்படி தான் காரியம், இப்படி தான் காரியம், இப்படி தான் காரியம். ஆமென். அவங்க நல்லா ஜெபிக்கணும். சரியா? தண்ணீர் மொள்ள வந்தாள், இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா. ஆமென். வாட் அ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் போது தான் கண்களில் கண்ணீர் வரும். அவன் பக்கெட் வச்சுருக்காளா, என்ன வச்சுருக்கா, மொண்டு கொள்ள பாத்திரம் இருக்கா, என்ன இருக்குது, இதெல்லாம் தெரியாதவரா இயேசு? இதெல்லாம் தெரியாதவரா இயேசு? இல்லை. ஆமென். இயேசு அவ குழந்தையா மெச்சூர்டான்னு டெஸ்ட் பண்ணுறார். புரியுதா? அவ குழந்தையா இருக்காளா, மெச்சூர்டாக இருக்காளா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறார். நீங்கள் எந்த தண்ணியை கேட்குறீங்க? இப்போ நீங்கள் நம்ம கேட்டுறோம்ல, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் வேறு. இன்றைக்கி டக்குன்னு நம்ம அடிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் சொல்லுவாங்க, தாகத்துக்கு தானே இவ கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, குடம் வச்சுருக்காள்ல. ஆனால் பாருங்கள் அவள் என்ன சொல்கிறா? யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியினால் சமாரியா ஸ்திரீ நோக்கி, சபையோட உனக்கு நல்ல சம்பந்தம் இருக்கணும், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், நீரோடையோடு கூட உனக்கு நல்ல வாஞ்சை இருக்கணும். குளத்தில் போனால் இந்த இடத்துல தண்ணி இருக்கும், இங்கே தண்ணி இருக்கும், இந்த சபைக்கு போனால் இங்கே இருக்கும், இங்கே இவ்வளோ ஆழத்தில் இருக்கும், இங்கே போகலாம், நல்லா முங்கலாம், நல்லா நீச்சல் அடிக்கலாம், நல்லா மூழ்கி வரலாம். அந்த உணர்வு உனக்கு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சம்பந்தம் கலவாதபடினாலே சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாக இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? எஸ். அப்போ நீர் யூதனாக இருக்க, நீர் பியூர், ஐ எம் லோ, ஐ எம் ஃப்ளஷ், யூ ஆர் த ஸ்பிரிட். அப்படி தான் அர்த்தம். நான் மாம்சத்தில் இருக்கிறேன், நான் மாம்சம், என்கிட்ட போய் எப்படி கேட்கலாம்? சபைக்கு வர்ற எல்லாருமே அப்படி தான், நிறைய பேர் அப்படி தான். சபைக்கு வந்த உடனே எல்லாமே ஆவியில் மாறிடுறாங்களா, ஆவிக்குரியவங்களாக மாறிடுறாங்களா? ஆவியில் பிறந்தவங்க கூட சரி, அன்னைக்கு தான் அந்த பிரைட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் போவாங்க, நாளுக்கு நாள் டிம். ஏன் இந்த டிம் வருது? இந்த டிசையர் குறையுது, இந்த வாஞ்சை குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கெட்டு போகிற பழைய மனுஷன் என்ன செய்கிறான்? அப்படியே கவர் பண்ணிடுறான். விட்டு வந்த வீட்டுக்கே வரேன்னு வருது. விட்டு வந்த வீட்டுக்கே ஈவியில் தான் வரும். அந்த ப்ரெசன்ஸ், அந்த ஈவில் ப்ரெசன்ஸ் வந்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரெசன்ஸ் மறந்துடும். என்ன வந்துடும்? நீர் யூதனாக இருக்க, நான் சமாரியலாக இருக்க, என்கிட்ட எப்படி கேட்கலாம்? நான் இப்போ தானே சபைக்கு வந்துருக்கிறேன். இதன் சபையில் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள், எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க, அப்படி தானே இருக்கிறாங்க. எத்தனையோ வருஷமாக இருக்கிறாங்க. எஸ், நான் இப்போ தானே வந்திருக்கிறேன். எஸ். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு. தேவனுடைய ஈவுனா என்னது? இந்த ஈவு எப்போ வருது? நீ மனம் மாறும்போதே வருது. இப்போ சமாரியா ஸ்திரீ போன வசனத்தில் என்ன ஆகிட்டா தெரியுமாவ? மனம் மாறிட்டா. எப்படி மனம் மாறினா? நீர் யூதனாக இருக்க,
நான் சமாரியாளாக இருக்கிற என்கிட்ட எப்படி கேட்கலாம்? தகுதி இல்லையே ஆண்டவரே, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் தகுதியற்றவளாச்சே. ஐ எம் அன்வர்த்தி வுமன் லார்ட். எஸ், ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல் வந்தாச்சு அங்கே. இது ஒரு ஆழமான சப்ஜெக்ட். நீங்கள் கேட்டதான், சரியாக கேட்டதான் உங்களுக்கு புரியும். நீங்கள் நல்லா கவனிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ஒருத்தங்க சொல்கிறாங்க, ஒரு ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, சத்தியத்தை சொல்கிறாங்க, சத்தியத்தை ஏற்றுக்கிறீங்க. விசுவாசத்தில் இயேசுவே என் பாவங்களுக்காக மரித்தவர், நான் விசுவாசிக்கிறேன், நான் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீங்கள் என்னைக்கு அந்த வாயினால் ஆண்டவர்கிட்ட இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ, எழுந்து தகப்பனிடத்துக்கு போவேன், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய ஊழியக்காரர்கள் ஒருவனாக, உம்முடைய அடிமையாக ஒருவனை என்னை வைத்துக் கொள்ளும். தாழ்த்துறான், தன்னை தாழ்த்திட்டான். இதை தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டு தான் அங்கே போய் நின்னான். உடனே கிஃப்ட் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எஸ், இங்கே தான் சபை புரிஞ்சுக்கணும். அவனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட கிஃப்ட், ஐ சாண்டல், ring, the raiment, heavy meat, all are gift. பண்டிகளுக்கு போடுற தவிடு கூட கிடைக்காத இருந்தவனுக்கு இப்போ எப்படிப்பட்ட சாப்பாடு, எப்படிப்பட்ட புசிப்பு குடிப்பு. ஆமே, இதே தான் எபேசியர் 2:8 பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. For by grace are ye saved through faith, and that not of yourselves, it is the gift of God. Hallelujah, it is the gift of God. Gift of God na enadhu? Gift of God na yaru? Holy Spirit is the gift of God. பரிசுத்த ஆவியானவர் gift. பெந்தகோஸ்தே நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சது என்னது? the tongues என்னது? gift. வரங்கள்ல உண்டு என்னதுமா சொல்லுங்க? வரங்கள்ல உண்டு ஒன்று என்னது? அந்நிய பாஷை வரம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன கொடுத்தாரு? அந்நிய பாஷை வரம். தேவனோட பேசு, தேவனோட பேசு, தாராளமா பேசு, உன் காரியத்தை சொல்லு, தேவனிடத்தில் தைரியமா பேசு. அந்த கிஃப்ட் உனக்குள்ள வந்தாச்சு. டங்ஸில் பேசு, டங்ஸில் பேசு, பேச பேச பக்தி விருத்தி, பக்தி விருத்தி, பக்தி விருத்தி, பக்தி விருத்தி உண்டாகிட்டே இருக்கும். நீ பேச கர்த்தர் கேட்பார், கர்த்தர் பேச நீ கேட்பார். அவர் எழுந்தருளிச்சு போகும்போது, ஓ, நீ என்ன காயப்பட்டியோ அந்த காயமெல்லாம் சுக்க ஆறிவே இருக்கும். இதெல்லாம் நாங்கள்லாம் நல்லா ருசிச்சிருக்கோம். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அப்படி தான். ஒரு முறை பீச்சில் அவரை ஹாக்கி ஸ்டிக்கால் அடிச்சிட்டாங்க, கை காலெல்லாம் உடைச்சிட்டாங்க. அது போய் தனிமையில் இருந்து 2 மணி 3 மணி வரைக்கும் விடிய காலம் பீச்சில் தனிமையில் ஜெபிப்பார். பக்கத்தில் தான் சாந்தோமில் தான் வீடு. பேச்சுலர், திருமணமாகாதவர். இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கும்பல் என்ன பண்ணுச்சு, ஒரு நாள் போய் இங்கே உனக்கு என்ன இவ்வளோ நேரம் வேலைன்னு அடித்து அப்படியே கால் முட்டியெல்லாம் உடச்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் அவர் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் சரியாக மாலை 6 மணிக்கு ஜவாரைக்குள்ளே போனார்னா மணிக்கணக்காக தேவனோடு பேசுவார். தேவன் இறங்கி வருவார், பேசிக்கொண்டே இருப்பார், கர்த்தரும் பேசிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் எழுந்தருளி போவார். அந்த வீட்டாரே சாட்சி. அந்த வீடு கொடுத்து வச்சுருந்து ஊழியம் செஞ்சவங்களே அவங்களே சாட்சி. ஆமாம், எது சொல்லணுமோ அதுதான் சொல்லுவார். வெளியே வந்து இப்படி ஆண்டவர் சொன்னார், இப்படி சொன்னார். அன்னைக்கு பார்த்து அடி, பயங்கரமான அடி. வேலைக்கு போகிறதுக்கே நொண்டி தான் போனாங்க. அங்கே பக்கத்தில் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்தாங்க. சாயந்தரம் ஒரு ஆளை பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சரியான வாஞ்ச, டிசையர். ஐயோ 6 o'clock தேவனுடைய இறங்கி என்னை விசாரிக்க வர்ற நேரம், எங்கே இருக்கிறாய் கேட்குற நேரம். புரியுதா? டிசையர். வேதனைக்கு மத்தியில், அடிகளுக்கு மத்தியில் டிசையர். எப்படியாயிலும் அந்த ப்ரெசன்ஸில் போய் நான் உட்காந்துடணும்.
இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். எனக்கு இப்படி இப்படி அடிபட்டுடுச்சு, இதுக்காக போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லணும். முடியலை, வலிக்குது பயங்கரமாக, வேலையில் கூட உட்கார முடியலை, தொடர்ந்து ஊழியெல்லாம் இருக்குது, எப்படி போகிறேன்னு தெரியலை, வீக்கமும் பயங்கரமாக இருக்குது. இதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்க, நீங்கள் போகும்போது எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்க ஆண்டவரேன்னு சொல்லணும்னு இவர் பாட்டுக்கு இவருடைய மெஷரில் இவர் நினச்சிருக்காங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவரோட பேசின பேச்சில் எல்லாத்தையும் மறந்தே போயிட்டான். என்ன சொல்லணும், என்ன பேசணும்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் பேச, இவங்க பேச, ஆண்டவர் பேச, அப்படியே நிறைய காரியங்களை பேச மறந்து ஆண்டவரும் ஒன்றும் கேட்கல. ஆண்டவர் எழுந்தள்ளி போயிட்டார். போன உடனே எழுந்திருக்கிறாங்க, ஒரு வழி இல்லை. உண்மை 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 பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், ஒரு வழி இல்லை. இஸ் ஸ்ப்ரிங்கிங் அப். ஆமென். சாட்சியை கேட்டேன்னா ஒரு வழி இல்லை. அப்படியே துள்ளுற மாதிரி துள்ளுறாங்களாம். நார்மல். நீங்கள் இந்த கிஃப்ட் ஆஃப் காட் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா, உங்களுக்கு தெரியாமல் கிஃப்ட் எப்படி கொடுப்பாங்க சொல்லுங்கள்? எப்படி கொடுப்பாங்க? கிஃப்ட்டு இந்தா கிஃப்ட்டு பார்த்துக்க அப்படின்னா கொடுப்பாங்க. கல்யாண வீட்டில் போய் கிஃப்ட்டை பிரித்து இந்தா பார்த்துக்கன்னு கிஃப்ட்டை பேக் பண்ணி அருமையாக சீல் பண்ணி அதுக்கு நல்லா இதெல்லாம் ஒட்டி கொடுப்பாங்க. அது அவங்க போய் பிரிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும், ஆஹா என்ன இருக்குது, நம்மளை மதித்து என்ன கொடுத்துருக்குறாங்க, இதை நம்ம அப்படியே இவங்க கொடுக்குற கிஃப்ட்டை நம்ம அப்படியே பத்திரமா வைக்கணும், காலங்காலமாக வச்சுருக்கணும், அப்படிலாம் நினச்சி தானே வாங்குவாங்க. ஆமாம். அப்போ பாருங்கள், அங்கே வாங்க, அந்த வசனத்துக்குள்ளே வாங்க சீக்கிரம். யோவான் அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் இல்லை 8ஆம் வசனம். எஸ் அதான் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் நீ தேவனுடைய ஈவையும், நீ மனம் திரும்பும் போது நீ ரட்சிக்கப்பட்டாயிடுச்சுன்னு உனக்கு இன்னும் தெரியலை. நீ மனம் திரும்பும் போதே நீர் யூதனாக இருக்க, நான் சமாரியாளாக இருக்க, என்கிட்ட எப்படி கேட்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் பரிசுத்தமுள்ள தேவன், நானும் ஒரு பாவியான ஸ்திரீ, என்கிட்ட போய் கேட்குறீங்களே, நான் எப்படி கொடுக்க முடியும் உங்களுக்கு? சொல்லுங்கள் ஆண்டவரே, உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு நான் தகுதி இல்லையே. அப்போவே அவளுக்குள்ளே என்ன வந்துடுச்சு? கிஃப்ட். அதுதான் கர்த்தர் சொல்கிறார், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். Give me that gift of Holy Spirit, my Lord. Hallelujah. Give me the gift of Holy Spirit. எத்தனை பேர் கேட்குறீங்க? எத்தனை பேர் அந்த கிஃப்ட் வேணும், இந்த கிஃப்ட் வேணும், அந்த கிஃப்ட் வேணும், நீங்கள் எல்லாம் கேட்டு வாங்கி வைக்கிறீங்க. கொஞ்ச நாளில் எல்லாம் தெஃப்ட்டு. ஆமாம், போயிடுதா இல்லையா? சேர்த்து வச்ச கிஃப்ட் எல்லாம் போயிடுதா இல்லையா? ஆசீர்வாதம்லாம் போயிடுதா இல்லையா? மெய்யான கிஃப்டை கேளு, ஃப்ளோ கிஃப்டை கேளு, பரலோக கிஃப்டை கேளு. ஒருத்தரும் உங்ககிட்ட எடுக்க முடியாது. கர்த்தர்ட்ட நீ பேசிகிட்டே இருப்பார், கொடுத்துட்டே இருப்பார். உனக்கு என்ன தேவை கர்த்தர் சந்திச்சுட்டே இருப்பார். நான் சொன்னது போல் அந்த பரிசுத்தவானுக்கு வலி கேட்கணும், பேசணும், சொல்லணும் நடிச்சிட்டு இருந்தார். ஆண்டவர் அதை பற்றிலாம் இருக்கு. உனக்கு தான் கிஃப்ட் இருக்கு. ஆமென். பிரைஸ்கா. நீ என்கிட்ட கேட்டால் நான் கொடுக்க மாட்டேனா? நீ கேட்காமலேயே கொடுப்பேன். நீ கேட்காமலேயே திருமணத்துக்கு வர்றவங்க எனக்கு கிஃப்ட்டு வாங்கிட்டு வாங்கன்னா சொல்கிறாங்க. சொல்லுங்கள். கொஞ்சம் பேர் தான் சொல்கிறாங்க கிஃப்ட்டெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோன்னு. அது எதுக்காக சொல்கிறாங்களோ தெரியாது. ஆனால் அவங்க அதை எதிர்பார்க்குறதே இல்லை. ஆனால் நம்ம கொடுக்குறோம். அவங்க எதிர்பார்க்காத ஒன்று தான் அதில் இருக்கும். இன்றைக்கி எல்லாம் வசன போர்டாக கொடுக்குறாங்க, அது வேறு. ஆனால் வசன போர்ட்லேயும் எவ்வளோ மேன்மை இருக்குது. இப்போ நான் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு வசன போர்டு கொடுத்தேன். இந்த வசன போர்டு வாங்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். உண்மையிலே இங்கே வாங்கலாமா, அங்கே வாங்கலாமா? பாருங்கள், ஒருத்தங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறீங்க தான், ஆனால் உங்கள் டிசையரை கர்த்தர் பார்க்குறார். அதில் நிறையா விஷயம் இருக்குது. நான் என்ன பண்ணேன், ஒரு குறிப்பிட்ட இடத்துல போனால் இது நல்லா கிடைக்கும், ஒர்த்தாக இருக்கும், நல்லாவும் இருக்குன்னு அங்கே போனேன். சும்மா போகல, அங்கே ஃபோன் போட்டு கேட்டேன், வரலாமா, வந்து வாங்கலாமா? வரலாம் பிரதர், வரலாம். நீங்கள் சரியாக 11 o'clock வந்துடுங்க, வந்து வாங்கிட்டு போயிடலாம், வரலாம். இன்றைக்கி எல்லாம் வரலாம், புக் ஸ்டால் திறந்து தான் இருக்குது, வரலாம்.
ஓகே. அங்கே போனால் அங்கே பூட்டு தொங்குது. இது என்னடா பூட்டு தொங்குது அப்படின்னு காலிம்பல் அடித்து கேட்டால், அங்கே ஒரு டெத்து ஆராதனை, இதில் இருக்கிற இன்சார்ஜ் அங்கே போயிட்டாரு, அதனால் டெத் ஆராதனை முடிஞ்சு தான் திறப்பாங்க, நீங்கள் 3 மணிக்கு வாங்க. ஐயோ 3 மணிக்கு நான் வர முடியாத, எனக்கு வேலை இருக்குதே. அப்போ உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க, அப்படி உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க. நான் அங்கே அடக்க ஆராதனை நடக்குது, நான் இங்கே உட்காந்து நினச்சேன், எதுக்கு நமக்கு இப்படிலாம் நடக்குது? வந்தோமா, கிஃப்ட்டை வாங்கினோமா, போனோமா இருக்கணும். சரி, வேறு எங்கேயாவது போய் வாங்கலாம். இல்லை, இங்கே வாங்குவோம். திருப்பி 1 ஹவர் 1.5 ஹவர் கழித்து திறந்தாங்க. பொறுமையாக இருந்து வாங்கினேன், செலக்ட் பண்ணி வாங்கினேன், ரொம்ப சந்தோஷமாக வாங்கினேன். வாங்கி பேக் பண்ணி அங்கே போய் கொடுத்தேன், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தேன். அவருக்கு இதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம். அவர் உண்மையிலே அவர் மனைவி இடத்துல சொன்னாராம், பாரு இந்த பாஸ்டர் எப்படி நம்ம இங்கே வாங்கியிருப்பான்னு நினச்சி பார்த்தோம், இல்லை இவர் சென்னையிலே வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. எப்படி நமக்குன்னு வார்த்தையை செவம் பண்ணி செலக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு பாரு. இட்ஸ் அ கிஃப்ட், இட்ஸ் த கிஃப்ட். ஆமென். த வேர்ட் கிஃப்ட். வார்த்தையின் என்ன சொல்கிறது, கிஃப்ட். இதுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் இது அதுக்கு ஈடு என்ன ஆகாது. ஆமென். அதுக்கு நம்ம பண்ண காசுக்கு நம்ம வேறு ஏதாவது பொருளை கொடுத்துருந்தா கூட சில பேருக்கு அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஓ இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆனாலும் வார்த்தை இதைத்தான் பாருங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஜீசஸ் ஆன்சர் அண்ட் said unto her, said unto her. ஆமென். இந்த said unto her, untoன்னு வர்ற இடத்துலலாம் நீங்கள் நல்லா பார்க்கணும். ஃபேஸ் டு ஃபேஸ். unto மீன்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ். முகத்தை பார்த்து, அவன் முகத்தை, இயேசு முகத்தை அவன் பார்க்கக்கூடாதவளாக இருந்தால், ஆனால் இவர் அவன் முகத்தை பார்த்து பேசுகிறார். ஆமென். ஏன்னா இயேசு யார் முகத்தையும் பார்க்க மாட்டார். நல்லா கவனிக்கணும். ஆமென். ஏன்னா சீஷர்கள் வரும்போது அவர் என்ன தேடுகிறீர் என்றாவது அப்படி தான் பார்க்குறாங்க. இவர் தேடுகிறத போல காணப்பட்டாராம். ஆமென். ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே போட்டிருக்குது unto, ஃபேஸ் டு ஃபேஸ், முகத்தை பார்க்கிறார். அப்போ முகத்தை பார்க்கும்போது the fullness of presence, the fullness of power, the fullness of glory, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அவனை ரட்சித்தார். இதான் வார்த்தை, இதான் இயேசு, இதான் கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். உன்னை அறியாமலேயே உனக்கு எல்லாம் வரும். அவர் பார்த்துட்டா போதும், உன்னை பார்த்துட்டா போதும், அவருடைய முகத்தின் ஒளி உன் மேலே பிரகாசம் ஆயிட்டாலே போதும். புரியுதா? இதுதான் உண்மை. அதுக்கு தான் கருத்தா தேடு, காலமே தேடு. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். கண்டடைகிற அளவுக்கு தேடு, பேசுகிற அளவுக்கு பேசு, ஆண்டவரோட பேசு. அப்போ கிஃப்டை பரிமாற்றம் பண்ணுவார் உனக்கு. அவர் என்ன கிஃப்ட் கொடுக்குறாருன்னே உனக்கு தெரியாது. நீ இதை நினச்சிட்டு இருப்ப, கர்த்தர் பெருசாக கொடுப்பார். பெரிதானவைகளை பார்ப்பாய், இதை விடவும் பெரிதான காரியங்களை பார்ப்பாயின்னு செய்வார். இதுதான் உண்மை. பாருங்க, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்திலே கேட்கிறவர் என்ன? அப்போ உங்ககிட்ட கேட்குறாருன்னா உங்ககிட்ட கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறாரு. உங்ககிட்ட கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறாருன்னா என்ன அர்த்தம்? அதை விட என்ன வேணும்? மகனே ஊழியத்துக்கு போலியா? கொடுத்து வச்ச மாதிரி பேசுகிறாங்கல்ல, கொடுத்து வச்ச மாதிரி சொல்கிறாங்கல்ல, இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள். 38 வருஷமாக இருக்கிறவன்ட்ட எழுந்து நட அப்படின்னா என்னது? கொடுத்து வச்ச மாதிரி சொல்கிறாரு. கொடுத்தாச்சு, எழுந்துடுறா, எழுந்துரு, போ, எழுந்து வீட்டுக்கு போ. கிஃப்ட்டு. இந்த கிஃப்டை நீ அவ்வளோ சீக்கிரத்தில் நினைக்காத. இங்கே தான் நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட்டு சும்மா இல்லை, சும்மா இல்லை. நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பார். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் தான் கிஃப்ட்டு. ஜீவ தண்ணீர் தான் கிஃப்ட்டு.
அதற்கு அந்த ஸ்திரீ, ஆ. ஆண்டவரே, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, ஆ. கிணறும் ஆழமா இருக்கிறது, ஆ. பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? பாருங்க, இப்போ இந்த மெஷர் பாருங்க, மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லையே, இன்னும் சுற்றி சுற்றி அங்கே தான் இருக்கிறாவ, நம்ம ஆளுங்களை மாதிரி சுற்றி சுற்றி அங்கே தான் இருக்கிறா. அப்போ ஜீவ தண்ணீர் எங்கே இருந்து வரும்னு நினச்சிட்டு இருக்கிறா? எங்கேருந்து வரும்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறா? இந்த கிணத்துல இருந்து வரும்னு நினச்சிட்டு இருக்கிறா. அப்படி தானே சொல்கிறா, ஸ்திரீ மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறதே. இதை இப்படியும் எடுக்கலாம். இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் உங்கள்கிட்ட வந்த உடனே நீங்களே ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லைன்னு மறைபொருளாக நீங்களே பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஏசு எப்படி அவர்கிட்ட மறைபொருளாக பேசினார்? ஏசு மறைபொருளாக பேசினார்ல, அதே மாதிரி இவளும் பேசுவதாக கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். கிணறு ஆழம். கிணறு ஆழம் என்னது? நீங்கள் சொல்கிற டாக்டரைன் ரொம்ப 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 ஆழம், ஆழமான உபதேசத்தை சொல்கிறீங்க. மொண்டு கொள்ள பாத்திரம், ஐ எம் அன்வர்த்தி, ஐ ஹவ் நோ வெசல் இன் மை லைஃப், ஐ ஹவ் நோ வெசல் இன் மை ஹேண்ட். என் பாத்திரம் இல்லை, நான் அபாத்திரமான லேடி. இப்போ இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் வந்த உடனே பாருங்கள், இப்படி தான் சம்பாஷணை இருக்கும், இப்படி தான் சம்பாஷணை இருக்கும், இப்படி தான் சம்பாஷணை இருக்கணும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறான்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுதான் இந்த டங்ஸனுடைய இது. உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும்படியாக பேசணும். ஓகே, உமக்கு எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும், நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும், அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே என்றார். அப்படின்னா இந்த கிணத்தை வச்சு தான் சொல்றான், மிருக ஜீவன்களும் இதில் குடித்தது உண்டே. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். satisfying his thirst for God. Hallelujah. Continually flowing, bubbling within him to eternal life. Hallelujah. But whoever drinks the water that I give him will never be thirsty again, but the water that I give him will become in him a spring of water, satisfying his thirst for God. Satisfying his thirst for God. அப்படின்னா என்னது? Satisfying is thirst for God. அப்படின்னா கர்த்தர் மேலே அந்த தாகத்திலேயே நீ திருப்தியாவ, தாகத்திலேயே திருப்தியாவ. நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய். ஏங்க இதாங்க உண்மை. நான்லாம் 25 வருஷமாக அந்த தாகத்தில் தான் திருப்தியாக இருந்தேன். தேவன் தருவார், தேவன் செய்வார். எஸ், இன்னைக்கும் அதான், இன்னைக்கு வரைக்கும் அதான். இன்னைக்கு எப்படி ஜெபிச்சோம் அதான். கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய ஊழியமாக இருந்தால் கர்த்தர் நடத்துவார், கர்த்தருடைய காரியமாக இருந்தால் கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஆமே, எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும், என்ன எப்படி அதை தரணும்னு கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆமே, அது நித்திய ஜீவகாலமாக உனக்குள்ளே ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். த லிவிங் ஃபவுண்டைன். இந்த லிவிங் ஃபவுண்டைனை உனக்கு கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? நீயும் குடிச்சு அவ என்ன சொல்றா? யாக்கோபுடைய மிருக ஜீவன்களுமா? அங்க என்ன போட்டிருக்கு? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு கொடுத்தா நானும் என் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும். அன்னோன்ஸ். மிருக குணமுள்ள மனுஷன் ஆவியானவர்கிட்ட வந்தவொடனே எப்படி மாறிடுறான் சொல்லுங்க? ரஃப்லி மேன்,
ஹார்ட்லி மேன். ஆவியானவர்கிட்ட வந்தோடனே ஜீவ தண்ணீர் நதிகளுக்கு வந்தோடனே எப்படி மாறிடுறான் நான் பார்த்துருக்குறேன். 10 வாட்டி அழுதுருவான், பேசும்போதே அழுவான். எப்படி அது வந்துடுது? ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டு அழுதுருவான். எப்படி அது? ஜீவ தண்ணீர் பண்ணுற வேலை, கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் பண்ணுற வேலை. ஆமென். வாசிங்க சீக்கிரம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். மை ஹோல் லைஃப் இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ளே வந்துடுச்சுன்னா என் பழைய வாழ்க்கை, யாக்கோபுடைய கிணறுங்கிறது எதை குறிக்குது? ஓல்ட் டெஸ்டமென்ட், பழைய பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாத காலம். நான் இங்கே அதுக்குள்ளே வரமாட்டேன். ஐ ஸ்டாப் எவ்ரிதிங், எல்லாத்தையும் நான் நிறுத்திடுறேன். ஆமென். எனக்குள்ளே அந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், என் கூட பேசிகிட்டு இருக்கிற நீர் எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாரும். அடுத்த வசனம். இயேசு அவளை நோக்கி, போதும் போதும் போதும், ஓகே போதும். ஜெபம் பண்ணுவோமா? தொடர்ந்து மித்தவரதை நம்ம தொடர்ச்சியான நாட்களில் பார்க்கலாம். இதைத்தான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், அதை மட்டும் வாசிங்க. 37ஆம் வசனத்திலிருந்து 39 வரைக்கும் படிங்க. 7 யோவான் 7 37லேருந்து 39 வரைக்கும். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். சமாரியா ஸ்திரீ அதே தாங்க செஞ்சா. சமாரியாக்குள்ளே போனா, தாகமாக இருக்கிறவங்கள எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் மேசியாவை பார்த்தேன், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன், என்னை பற்றி எல்லாம் சொன்னார், வாங்க சொல்கிறேன். ஆமென். சேம் லைக் ஜீசஸ். இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் கொஞ்ச நேரத்தில் எப்படி மாற்றிடுச்சு பார்த்தீங்களா? ஏன் இன்னைக்கு நம்மளை மாற்ற முடியல? ஆமென். எஸ். தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ஆப்ரேட் பண்ண ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை ஒன்று பெற்றுக்கிட்டு எவ்வளோ நாளாச்சு? இன்றைக்கி அது வறண்டதும் முழந்தால் படிடு வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம் போல காணப்படுகிறதா? சவக்குறைவுனால் அப்படி ஆயிருக்கா? வறட்சியாக இருக்கா? வறண்டு போயிருக்கா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே, நீரோடைகளை வாஞ்சிக்கிற, அப்படியே ஆத்மா நீரோடைகளை வாஞ்சிக்கிற சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டிங்கப்பா. ஒரு நிலைவரமான ஆவியான உள்ளத்தில் புதுப்பிங்கப்பா. இந்த நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாஞ்சைக்காக, பரிசுத்த அபிஷேகத்துக்காக ஒரு கதறுகிற மான போல, ஒரு கதறுகிற நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல ஒரு கதறுதலை என்னுடைய இதயத்தில் வைங்கப்பா. ஃபிக்ஸ் இன் மீ லார்ட் ஜீசஸ். எனக்குள்ளே அதை வையுங்கப்பா. எனக்குள்ளே அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. எனக்குள்ளே அந்த லிவிங் ஃபவுண்டைன் எவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் இன்னைக்கு சொல்லி உங்களை கூப்பிடுகிறார். தாகமாக இருக்கிறியா? என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வந்து பானம் பண்ணு. ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறது. உங்களுடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு வெளிச்சத்தின் வார்த்தையை கேட்ட பிள்ளைகள், ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். அன்றைக்கு கண்மலையை பார்த்து பேசு, அது தன்னிடத்தில் உள்ளதை உனக்கு தரும் என்று சொன்னீரே. ஞான கண்மலையான கிறிஸ்து இன்றைக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, தாகமாக இருக்கிறவர்கள் தேவ சமூகத்தில் வந்திருந்து ஆண்டவரே, நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றை அவர்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறீரே. தாகமடையாதபடிக்கு தந்து திருப்தியாக்கி அனுப்போம். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லுங்கள்.